வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா ரிசர்ச் சயின்டிஸ்ட் போஸ்டிங். அதை பற்றி பார்க்கலாம். இதில் நமக்கு தெரியும் 67,000 நமக்கு சேலரி கொடுக்குறாங்க பெர் மந்த்து. ஸோ அந்த போஸ்டிங்கை பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ரிசர்ச் ஆன் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், அதாவது NIRNCD, ஜோத்பூர். இட் இஸ் எ ரிசர்ச் இன்ஸ்டியூட் அண்டர் தி ஏஜிஸ் ஆஃப் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். ஐசிஎம்ஆரில் இருக்கக்கூடிய ஐசிஎம்ஆர் கீழே வரக்கூடிய ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் வந்து NIRNCD. ஓகே, NIRNCD ஃபுல் ஃபார்ம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ரிசர்ச் ஆன் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஓகேவா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் ரிசர்ச், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அவங்க தான் இதில் இந்த போஸ்டிங்காக வேண்டி கால் பண்ணிக்கிறாங்க. The institute located in Jodhpur came into existence on the 7th of December 2019, replacing the Desert Medicine Research Center with state-of-the-art facilities to conduct basic laboratory-based research in its microbiology, பயோகெமிஸ்ட்ரி அண்டு வெக்டார் பயாலஜி லேபார்டரிஸ். இதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் அடிஷன் டு எ ஃபுல் ஃப்ளட்ஜ்டு எபிடமியாலஜி விங், தி இன்ஸ்டியூட் இஸ் இன் தி ஃபேஸ் ஆஃப் அக்வயரிங் ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஸ்ட்ரெங்தனிங் இட்ஸ் கெப்பாசிட்டி டு ஃபுல்ஃபில் இட்ஸ் மேண்டேட் டு கண்டக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ரிசர்ச் ஆன் நான் கம்யூனிகபிள் டிசீஸ். எஸ்பெஷலி நான் கம்யூனிகபிள் டிசீஸில் ஃபுல் ரிசர்ச் பண்ணுறதுல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டியூட் தான் நம்மளுடைய இன்ஸ்டியூட். அதாவது ஃபுல் ஃபார்ம் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, NIRNCD. ஓகேவா? ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீஸை பற்றி ஃபுல் ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்ஸ். இட்ஸ் த மென்டாரிங் இன்ஸ்டியூட் ஃபார் மாடல் ரூரல் ஹெல்த் ரிசர்ச். இதை ஃபுல் ஃபார்ம் நம்ம MRHRUன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மென்டாரிங் இன்ஸ்டியூட் ஃபார் மாடல் ரூரல் ஹெல்த் ரிசர்ச், மாடல் ரூரல் ஹெல்த் ரிசர்ச் யூனிட். ஓகேவா? இது எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா பான்பூர், கலான், ஜெய்ப்பூர் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம். இதில் வந்து ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட்டுக்கு சயின்டிஸ்ட் 2, ப்ராஜெக்ட் ரிசர்ச் சயின்டிஸ்ட் 2 அந்த போஸ்டிங் தான் வந்து இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கால் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதற்கு ஒரு இன்டர்வியூ தான், இன்டர்வியூ ஃபார் ரிசர்ச் சயின்டிஸ்ட் அட் NIRNCD, இன்டர்வியூ ஃபார் ரிசர்ச் சயின்டிஸ்ட் போஸ்ட். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில். இன்ஸ்டியூட் இன்டென்ட்ஸ் டு என்கேஜ் ஃபாலோயிங் நான் இன்ஸ்டிடியூஷனல் ப்ராஜெக்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் பொசிஷன் பியூர்லி ஆன் டெம்பரரி கான்ட்ராக்ட் பேசிஸ் ஃபார் தி ICMR funded research project entitled Active Screening and Motivating the Persons with TB Suggestive Symptoms by Trained Youth Club members of Nehru Yuvahendra Sahadan NYKS being undertaken at Model Rural Health Research Unit MRHRU. ஓகேவா? ஸோ டியூபர்குலோஸ் சம்மந்தப்பட்ட நாட் ஓன்லி ஃபார் டியூபர்குலோசிஸ், மற்ற டிசீஸ் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் வந்து ICMRக்கு வரக்கூடிய ஃபண்டட் ப்ராஜெக்டில் பண்ணுறதுக்காக வந்து இந்த PhD ஸ்காலர்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. நாட் ஓன்லி ஃபார் PhD, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க. பான்பூர், கலான், ஜெய்ப்பூர் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வில் பி அட் MRHRU, பான்பூர், கலான், ஜெய்ப்பூர் ஆர் as per the requirements. அந்த போஸ்டிங் வந்து ரெக்கமெண்ட் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல இருக்கும், அப்படி இல்லைன்னா பான்பூரில் இருக்கும். ஓகே, ஃபார் திஸ் பர்பஸ் த இன்ஸ்டியூட் இன்வைட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் தி டெம்பரரி போஸ்ட் மென்ஷன்ட் ஹியர் வித் ரெக்கார்டு குவாலிஃபிகேஷன் அண்ட் அதர் டீடைல்ஸ் ஆர் given below. நம்பர் ஆஃப் போஸ்ட் 1 அன்ரிசர்வ்டு. மந்த்லி எமோலுமெண்ட்ஸ் கன்சாலிடேட் வந்து 67,000 ப்ளஸ் HRA. எசென்சியல் ஆர் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா எசென்சியல் குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சோசியல் சயின்சஸ் or sociology or life sciences, including the integrated PG degree with 3 years relevant work experience, அல்லது செகண்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சோசியல் சயின்ஸ் ஆர் சோசியாலஜி ஆர் லைஃப் சயின்ஸ் இன்க்ளூடிங் தி integrated PG degree with PhD and the 3 years work experience desirable qualification
அது மட்டும் இல்லாமல் அதாவது பிஜி டிகிரி முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய லைஃப் சயின்ஸு இல்லை மற்ற சயின்ஸ் நம்ம ஃபார்மசூட்டிக்கல் சயின்சஸ் படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக எலிஜிபிள் ஆகும். ஹேவ் ஸ்ட்ராங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், டேட்டா ரிட்ரிவல் அண்ட் இட்ஸ் அனலைசிஸ் எக்ஸெட்ரா. டியூரேஷன் வந்து 1 year, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ். த eligible candidates willing to apply for the above mentioned post may download the application form from the website of ICMR and NIIRNCD at the links https:/main.icmr.nic.in career opportunity and http://NIIRNCD.icmr.org.in recruitment.ph. இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க. The candidates shall bring the duly filled application form along with all documents in support of proof of date of birth, qualification, experience, recent passport size photograph, etc. while coming for written test or personal discussion அல்லது இன்டர்வியூ. ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ் பர் தி ஷெடியூல் கிவன் செப்பரேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஷுட் பி ஃபில்டு ஃபார் ஈச் போஸ்ட். நம்ம இதில் என்னென்ன போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணும்போது செப்பரேட்டாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. தி எலிஜிபிலிட்டி ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஷால் பி செக்டு அட் தி வென்யூ அண்ட் ஒன்லி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஷால் பி அலோடு டு அப்பியர் ஃபார் தி ரிட்டன் டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதில் எம்ஃபார்ம் வந்து கொடுக்கல இதில், ஆனாலும் போஸ்ட் கிராஜுவேட் சயின்ஸஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இன் கேஸ் ஆஃப் மோர் தென் 30 கேண்டிடேட்ஸ் ரிட்டன் டெஸ்ட் comprising of 20 number of multiple choice questions MCQ with 20 marks shall be taken. So 20 marks வந்து MCQ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The qualifying marks for written test shall be as under: for SC or ST 35%, for U or OBC or EWS 40%. The candidates scoring qualifying marks or more shall be interviewed as follows. ஸோ நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அதில் செலக்ட் ஆகும்போது இன்டர்வியூஸ் எடுப்பாங்க சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் டு பி இன்டர்வியூடு, டாப் 3 கேண்டிடேட்ஸ் இந்த ரிட்டன் டெஸ்ட். ஓகேவா, அதில் வந்து ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து டாப் 3ல இருக்கவங்கள வந்து இன்டர்வியூ கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் அப்பியர் ஃபார் ரிட்டன் டெஸ்ட் ஆர் வாக் இன் இன்டர்வியூ, பர்சனல் டிஸ்கஷன். இன் கேஸ் ஆஃப் மோர் தென் 30 eligible candidates, a written test will be conducted comprising of multiple choice questions. The level of questions would be of essential qualification prescribed for the post. The candidates will be selected on the basis of their performance in the written test or interview, subject to qualifying the skill test wherever applicable. அதாவது அதிகமான கேண்டிடேட் செலக்ட் ஆகும்போது MCQ பேஸ்ட் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ எவ்வளவு நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க நமக்கு மென்ஷன் பண்ணிக்கிறது ஒரு போஸ்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் இது கூட சேர்த்து நிறைய போஸ்டிங் இருக்கும் போல், அதை பற்றி நம்ம வந்து வெப்சைட்டில் தான் கிளியராக பார்க்க முடியும். ஜஸ்ட் நம்ம இது ஃபார்மா டியூட்டரில் உள்ள இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணுறதுனால மற்ற டீட்டெயில்ஸ் கொடுக்கல, இந்த லிங்கில் கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது MCQ பேசிஸ் ஆஸ் வெல் அஸ் இன்டர்வியூ பேசிஸில் தான் வந்து கேண்டிடேட் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. தி ஃபைனல் மெரிட் லிஸ்ட் shall be prepared on the basis of marks of written test and interview. In case of non-conductance of written test being less than 30 candidates, the merit shall be prepared on the basis of marks obtained in the interview. சப்போஸ் MCQ டெஸ்ட் வைக்கல அப்படின்னா இன்டர்வியூவில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து ரிட் செலெக்ஷன் டெஸ்ட் இருக்கும். அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். குவாலிஃபிகேஷன் ஷுட் பி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் ஆர் யூனிவர்சிட்டிஸ் ஒன்லி. இது ஆஸ் யூஸ்வல் எப்போதும் போல் இருக்குது தான். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஷுட் கிளியர்லி state the nature of work during the period of employment. Experience in the relevant discipline or field should be from a record institution or organization recognized by the relevant authority. ஓகேவா, ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டில் வந்து எல்லாமே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வில் பி அட்மிசிபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் SC ஆர் ST ஆர் OBC கேண்டிடேட்ஸ், retrenched government employees, departmental candidates including projects and ex-servicemen etc. in accordance with the instruction issued by the central government, DOPT or ICMR. From time to time age concession to the extent of service rendered in other research projects will also be admissible for experienced and skilled persons. அதாவது கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா SC ST OBC will be given age relaxation in respect of the post reserved for them only and
நாட் ஃபார் யுவர் போஸ்ட். ஓகே, ஸோ ஆஸ் பர் நார்ம்ஸ் படி ஏஜ் லெசன் இருக்கும், சிம்பிளாக சொல்லணும்னா. தி கண்டிஷன்ஸ் ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் இடபிள்யூஎஸ் ஷால் பி கவர்ன்டு பை த நார்ம்ஸ் ஆஃப் டிஓபிடி OM number 336039/1/2019 exists as dated 19/1/2019 and 31/1/2019. Candidates applying in the EWS category should submit an income and asset certificate as per the format given in Annexure 1. ஸோ அதாவது சில கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பர்டிகுலராக இன்கம் சர்டிஃபிகேட் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆஸ் பர் Annexure 1 படி. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க வெப்சைட்லேயே. Candidates employed in government service or semi-government or autonomous bodies of state or central government should submit a no objection certificate from their employer at the time of submission of application form, walk-in interview or personal discussion, failing which they will not be allowed to appear for walk-in interview or personal discussion. ஓகேவா? ஸோ இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் இந்த ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கன்சர்ன் அத்தாரிட்டி வந்து என்ஓசி வாங்கி சப்மிட் பண்ணணும். அதாவது அவங்க இந்த இன்ஸ்டியூஷனில் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட அத்தாரிட்டி கொடுக்கணும். ஆல் போஸ்ட் ஆர் கான்ட்ராக்சுவல் ஃபார் தி டியூரேஷன் ஆஃபர்டு அண்ட் லைக்லி டு கண்டினியூ டில் கம்ப்ளீஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட். இது வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் கொடுக்குறாங்க. 1 year தான் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு அதில் அந்த ஒர்க் வந்து கண்டினியூ ஆகாது. தி டைரக்டர் ICMR NIIR NCD reserves the right to increase or decrease the number of posts or cancel the recruitment or re-advertise the post at any time without assigning any reasons thereof. No correspondence will be entertained in this regard. ஸோ ICMR அப்புறம் NIIR NCD அவங்களுடைய முடிவு தான் ஃபைனல். போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், கேன்சல் ஆகலாம், ரீஅட்வர்டைஸ் ஆகலாம் சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்சனல் டிஸ்கஷன் ஆர் இன்டர்வியூ may be changed due to administrative reason. Hence, candidates are advised to check website before appearing for personal discussion or online interview. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்னால அந்த பர்சனல் இன்டர்வியூ டேட்டு இல்லை மற்ற விஷயங்கள் வந்து லேட் ஆகலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. கேன்வாசிங் அண்ட் பிரிங்கிங் பர்சன்ஸ் இன் எனி ஃபார்ம் ஃபார் ரிட்டன் டெஸ்ட் ஆர் பர்சனல் டிஸ்கஷன் ஆர் இன்டர்வியூ அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வில் பி a disqualification and such candidates will be barred ஃப்ரம் செலெக்ஷன் ப்ராசஸ். அதாவது கேன்வாஸ் பண்ணி யாரையாவது கொண்டு வர முடியாது, ரெக்கமெண்டேஷனில் இருக்காது, ஒன்லி பியூர் மெரிட் பேஸில் தான் இருக்கும், இன்டர்வியூ அண்ட் டெஸ்ட் பேஸில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி யாராவது ட்ரை பண்ணாங்கன்னா அவங்க வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து கேன்சல் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க அந்த கேண்டிடேட்ஸ்க்கு. கேண்டிடேட்ஸ் அப்ளைங் ஃபார் மோர் தென் 1 போஸ்ட் ஷுட் செப்பரேட்லி அப்ளை ஃபார் த போஸ்ட். ஒரு போஸ்ட்டுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா செப்பரேட்டாக அப்ளை பண்ணணும். எல்லா போஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலமாக ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து post qualification experience from the date of completion of minimum essential educational qualifications shall only be accounted. இப்போ போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம்னா ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் அவர் போஸ்ட் கிராஜுவேட் இப்போ இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதான் கன்செப்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. சப்மிஷன் ஆஃப் இன்கரெக்ட் ஆர் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஷால் டிஸ்குவாலிஃபை தி கேண்டிடேட் அட் எனி ஸ்டேஜ். நம்ம வந்து ராங்கான அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. Since the posts are purely on temporary basis, no benefit of provident fund, leave, travel concession, medical, etc. will be available to the appointee. ஸோ நம்ம அப்பாயிண்ட் ஆகக்கூடிய அந்த போஸ்டிங் வந்து டெம்பரரி பேசிஸ் தான். நமக்கு வந்து ப்ராவிடன்ட் ஃபண்டு கிடையாது, ப்ராவிடன்ட் ஃபண்டு, லீவ், ட்ராவல் கன்செஷன் கிடையாது, மெடிக்கல் லீவ், அதாவது மெடிக்கல் கன்செஷன் வந்து இருக்காது சொல்லியிருக்காங்க. Age, qualification, experience, etc. will be reckoned as on the date of written test or walk-in interview. இப்போ எந்த டைமில் வந்து டெஸ்ட் கனெக்ட் பண்ணுறாங்களோ அந்த டைம் வரைக்கும் நமக்கு என்ன ஏஜ் ஆகுதோ அதுதான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நோ TADA will be given for attending written test or personal discussion or interview. ஸோ ட்ராவலிங் அலவன்ஸ், டியர்னஸ் அலவன்ஸ் வந்து இன்டர்வியூக்கு வரும்போது டெஸ்ட்டுக்கு வரும்போது கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. மியர் fulfilling the essential qualification or experience will not bestow any guarantee of selection. அதாவது நம்ம வந்து குவாலிஃபைடாக இருந்தாலும் நம்ம செலெக்ஷன் ஆக மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கேரண்டி இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஆஸ் பர் நார்ம்ஸ் படி அவங்க செலெக்ஷன் பண்ணுறதுனால அப்படி சொல்லியிருக்காங்க. தி above posts are to be filled up
on purely temporary and contractual basis, and the candidates shall have no right to claim for any type of permanent employment under ICMR, NIIR, NCD or continuation of their services in NIIR, NCD or in any other project. இது வந்து டெம்பரரி பேசிஸ் தான். அதுக்கு மேலே நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியாது. கண்டினியூ பண்ணுறதுக்கு ரிஸ்க் எடுத்தால் அது வந்து டெம்பரரியில் தான் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. In the event of selection, a candidate must produce all documents or certificates in original relating to educational qualification, date of birth, work experience or testimonials. அப்புறம் ஐடி ப்ரூஃபு, ஆதார், பேன், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸெட்ரா. One self-attested recent passport size photograph, one set of self-attested photograph of all documents, SC, ST, OBC, EWS certificate. இது எல்லாமே நமக்கு அப்ளிகபிள் இருந்தால் வெரிஃபிகேஷன் அட் டைம் ஆஃப் ஜாயினிங் த போஸ்ட். ஜாயின் பண்ணும்போது நம்ம சப்மிட் பண்ண வேண்டியிருக்கோம். நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, ஆஸ் யூஸ்வல் எப்போதும் போல் எல்லா எக்ஸாமினேஷன் நம்ம டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே நாம சப்மிட் பண்ண வேண்டியிருக்கோம் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் who fail to bring the original certificates at the time of joining will not be allowed to join the selected post. Candidates reporting after the scheduled date or time will also not be allowed to appear in the written test or personal discussion or interview. ஸோ அவங்க ஷெடியூல் பண்ண டயத்துக்கு அப்புறமா வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பெர்மிஷன் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வென்யூ, டேட்டு அண்ட் டைம் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட்டு, வாக்கின் இன்டர்வியூ, பர்சனல் டிஸ்கஷன் எங்கே அப்படின்னா MRHRU, பான்பூர் கலான், ஜெய்ப்பூர், 21st November 2023. ரிப்போர்ட்டிங் டைம் 9:30 AM to 10:30 AM. இதுதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு, வால்கின் இன்டர்வியூ, பர்சனல் டிஸ்கஷன் எல்லாமே வந்து MRHRU, பான்பூர் கலான், ஜெய்ப்பூர் 21st November 2023 நடக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லி நம்புகிறோம். இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை அண்ட் கெட் தி எக்ஸ்போசர். ஓகே, தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.